கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாட்களிலும் தொடர்ந்து நாம் ஆவியானவரை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினத்துல நம்ம தியானித்த காரியம் ஹி கிவ்ஸ் பீஸ், சமாதானத்தை தரும் ஆவியானவர். அப்போ நம்ம இருதயம் சமாதானத்தில் இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்குங்கிறத நம்ம தியானித்து பார்த்தோம். இன்னும் இன்றைக்கும் ஆவியானவர் இந்த சமாதானத்தை குறித்தே நம்மை தியானிக்கும்படியாய் என் உள்ளத்தில் ஏவினபடியினால இந்த சமாதானம் நம் இருதயத்தில் இருக்கும் பொழுது நம் வாழ்க்கையில என்ன நடக்கிறது, என்ன சம்பவிக்கிறது, இந்த சமாதானத்தை கெடுக்கும்படிக்காகவே சத்ருவானவன் எப்பொழுதும் போராடி கொண்டிருக்கிறான். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் இன்னைக்கு டீப்பரா நம்ம பார்க்க போகிறோம். இந்த காலை வேளையில தேவன் தாமே நம்முடைய இருதயங்களை அவருடைய வார்த்தைக்கு நேராக அவர் திறப்பாராக. இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கும் பொழுதே நம் இருதயம் தேவ சமாதானத்தினால் நிரப்பப்படுவதாக என்று சொல்லி நான் அதை டிக்ளேர் பண்றேன். கர்த்தர் தாமே நம்முடைய இருதயத்தை திறந்து இந்த வார்த்தைகள் நம்முடைய இருதயத்திலே எழுதப்படும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அப்போ இந்த நாளிலும் கூட அந்த பீஸ், அந்த சமாதானம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு ஃபீலிங் கிடையாது. முதல்ல அது நல்லா புரியணும். பீஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபீலிங் இல்ல. அது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ். ஒரு ஆவிக்குரிய ஒரு ஒரு ஃபோர்ஸா இருக்கு. ஒரு ஒரு பலனா இருக்கு. அது ஒரு ஃபீலிங்கா நம்ம பார்த்தோம்னா, அது வரும், போகும். ஆனா, அது ஆவிக்குரிய உலகத்துல அது மிகப்பெரிய காரியத்தை செய்யக்கூடியதா இருக்கிறது. நமக்கு தேவன் தருகிற அந்த சமாதானம். அப்போ நம்ம நினைக்கிறோம் சமாதானம் அப்படின்னா, இந்த பிரச்சனை சால்வ் ஆயிருச்சுன்னா எனக்கு சமாதானம் வந்துரும். இந்த காரியம் நடந்துருச்சுன்னா எனக்கு சமாதானம் வந்துரும். இல்ல ஒவ்வொரு நேரமும் நம்ம நினைப்போம், என் பிள்ளைங்க நல்லா படிச்சாங்கன்னா எனக்கு சமாதானம். என் பிள்ளைங்க நல்லா செட்டில் ஆயிட்டாங்கன்னா சமாதானம். என் பிள்ளைகளுக்கு திருமண காரியம் நல்லபடியா முடிஞ்சா சமாதானம். என் பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் பிறந்தா சமாதானம். இல்ல எனக்கு என் குடும்பத்துல இவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டுட்டா சமாதானம். இப்படின்னு சொல்லி நம்ம சமாதானத்த ஏதோ ஒரு காரணங்கள வச்சு நம்ம சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி நினைக்கிறோம். இந்த பிரச்சனை எனக்கு இல்ல, இந்த போராட்டம் எனக்கு இல்லன்னா எனக்கு சமாதானம். இந்த இந்த எதிராய் நிற்கிற இந்த காரியங்கள், எதிராய் நிற்கிற இந்த வார்த்தைகள் இல்லன்னா எனக்கு சமாதானம் அப்படின்லாம் நினைக்கிறோம். ஆனா உண்மையான சமாதானம், உண்மையான பைபிள் சொல்லுகிற அந்த ஷாலோம், அந்த சமாதானம், தேவன் கொடுக்கிற அந்த சமாதானம், அது எப்படி இருக்குமாம்? அது அந்த ப்ராப்ளத்த அது என்ன செய்யாது? ஃபோக்கஸ் பண்ணாது. வாழ்க்கையில நமக்கு ஏற்படுகிற அந்த புயல்கள ஃபோக்கஸ் பண்ணாது. அது எதையுமே ஃபோக்கஸ் பண்ணாதபடி, நம்ம வாழ்க்கையில முழுமையை தேவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த முழுமையை அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியிலே நாம் என்ன செய்வோமாம்? அனுபவிப்போமாம். அந்த ஷாலோம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அங்க சேஃப்டி, புரொடெக்ஷன், ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த், மென்டல் ஸ்டில்னஸ், அதாவது மனதின் அமைதி, இருதயம் எப்பொழுதும் எப்படி இருக்கிறது? ரெஸ்ட்ல இருக்கிறது, சமாதானத்துல இருக்கிறது. இது எல்லாம் இந்த ஷாலோம்ங்கிற வார்த்தைக்குள்ள அடங்கி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த ஷாலோம்குள்ள சேஃப்டி, புரொடெக்ஷன் இருக்கு. நிலைத்துவம், ஸ்டெபிலிட்டி இருக்கு. ஆவிக்குரிய பலன் அதுல இருக்குது. மன அமைதி இருக்குது. இருதயம் ரெஸ்ட்டுக்குள்ள வரக்கூடிய ஒரு காரியமும் அங்கே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் நமக்கு யார் மூலமாய் நமக்கு கிடைக்கிறதுனா, நிச்சயமாய் அது பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நமக்கு கிடைக்கிறதா இருக்கிறது. இந்த சமாதானம் அப்படிங்கிறது ஒரு அட்மாஸ்பியர். இந்த அட்மாஸ்பியர்ல இருந்தால் மாத்திரம் தான் நம்ம கிட்ட இருந்து நம்ம நேற்று பார்த்தோம், அந்த அத்தாரிட்டி ஃப்ளோ ஆகும். இந்த சமாதானம் இல்லாத இடத்துல இருந்து நம்ம இயேசுவின் நாமத்தினால அதை பேசுறேன், இதை பேசுறேன்னு பயத்துல நம்ம அப்படி ஒரு கலங்கிட்டு இருந்தோம்னா இந்த அத்தாரிட்டியை நம்ம ரிலீஸ் பண்ண முடியாது. அப்போ இந்த சமாதானம் தான் பரிசுத்த ஆவியானவர் வேலை செய்யக்கூடிய அந்த அந்த என்விரான்மெண்ட்.
நம்ம பார்க்கிறோம் தேவனுடைய ராஜ்யம் நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. அப்போ தேவனுடைய ஆவியானவர் எங்கெல்லாம் நம்ம அவரை ஆளுகை செய்யறதுக்கு இடம் கொடுக்கிறோமோ அங்கே சமாதானம் ஆளுகை செய்யும். இந்த சமாதானம் ஆளுகை செய்யற இடத்துல சத்ருவினுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ், அவன் எதெல்லாம் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருந்தானோ அது எல்லாவற்றையும் அவன் இழந்து போகிறதை நாம் பார்க்க முடியும். சமாதானத்தின் வாசிக்கலாம். கொலோசை 3வது அதிகாரம் 15வது வசனம். கொலோசையர் 3:15. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களுமாயிருங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. அப்போ தேவன் நம்மளை எப்படி லீட் பண்றாருன்னா, தேவ சமாதானத்துல தான் அவர் நம்மளை என்ன செய்கிறாராம்? லீட் பண்றாராம். நம்ம இருதயங்கள்ல தேவ சமாதானத்தை அவர் ஆளுகை செய்யறதுக்காக தான் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். அப்ப காட் லீட்ஸ் பை பீஸ். இப்போ தேவன் நம்மை சமாதானத்துல நடத்துகிறார். சமாதானம் நம் இருதயங்களில் ஆளுகை செய்யும்படி அவர் செய்கிறார். அப்படின்னா இன்னைக்கு சமாதானத்தை தவிர வேற காரியங்கள் நம்ம இருதயத்தை ஆளுகை செய்யும் என்றால், தேவன் நம் இருதயத்தை ஆளுகை செய்யாதபடி வேற சத்ருவானவனுக்கு நாம் இடம் கொடுத்திருக்கிறோம். தேவ சமாதானம் நம்ம இருதயத்துல ஆளுகை செய்யும் என்றால், தேவன் நம் இருதயத்தை ஆளுகை செய்கிறார் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளலாம். அப்போ அடுத்ததா காட் லீட்ஸ் பை பீஸ். தேவன் நம்மை சமாதானத்துல இருந்துதான் நம்மை ஆளுகை செய்கிறார். அடுத்ததா அவர் எப்படி பேசுகிறார்? 1 ராஜாக்கள் 19:12 பார்க்கிறோம். மெல்லிய சத்தத்துல அவர் பேசுகிறாராம். அப்போ இந்த சமாதானத்துல இருக்கும் பொழுதுதான் அவருடைய மெல்லிய சத்தத்தை நாம் கேட்க முடியும். அடுத்ததா பிலிப்பியர் 4:7 பார்க்கிறோம். இந்த சமாதானம் தான் நம்மை காத்து கொள்ளுகிறதாய், நம் இருதயத்தை காத்து கொள்ளுகிறதற்கு மிக முக்கியமான காரணமாய் இந்த சமாதானம் தான் இருக்கிறது. அப்போ இந்த நம்முடைய இருதயத்துல இந்த சமாதானம் இருக்கும்னா, தேவ சமாதானம் நம்ம இருதயங்கள் ஆளுகை செய்யும் என்றால், இந்த பரிசுத்த ஆவியின் சந்தோஷமும் சமாதானமும் நமக்கு இருக்கும்னா, நம்ம தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய வழி நடத்துதலின் சத்தத்தை நாம் தெளிவாய் கேட்க முடியும். அவருடைய சத்தம் நம்மை பலப்படுத்தும். நமக்கு வெளிப்பாடுகளை நம்ம என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். நம்மை அது என்ன செய்தான்? தேவனுடைய சத்தத்தை கேட்டு நாம் நடக்கும் பொழுது, அந்த சமாதானத்துல நம்ம நடக்கும் பொழுது, நாம் தேவனுக்குள்ளே நாம் என்ன செய்கிறோமாம்? கட்டப்படுகிறோமாம். அப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் பவர், இந்த ஆவிக்குரிய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இந்த சமாதானம் தான் ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கு. இது இல்லை அப்படின்னா நம்ம இருதயம் என்றைக்குமே ரெஸ்ட்ல இருக்காது. என்றைக்குமே பயத்துக்குள்ளேயும் கலக்கங்களுக்குள்ளேயும் சோர்வுகளுக்குள்ளேயும் அந்த அடிமைப்பட்டு பாண்டேஜ்குள்ளதான் நம்ம இருப்போம். அப்போ இந்த சமாதானம் தான் நம் இருதயத்தை விடுதலை செய்கிறதற்கு மிக முக்கியமான ஒரு காரணியா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ரேயர் 2 நம்ம பார்க்கிறோம் 14, 15 ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தில் அடிமைப்பட்டவர்கள். அப்போ இந்த பிசாசு இந்த பயத்தை யூஸ் பண்ணி இந்த சமாதானத்தை கெடுத்து இந்த பயத்தை வைத்துதான் அவன் என்ன செய்யறான்? மனிதர்களை அவன் கட்டுகளுக்குள் வைத்திருக்கிறான். அப்போ இந்த சமாதானம் நமக்குள்ள நுழையும் போது அங்க என்ன ஆகுது? இந்த பயம் என்கிற கட்டுகள் உடையுது. அந்த பாண்டேஜ் பிரேக் ஆகுது. கவலை, அந்த ஆங்ஸைட்டி என்ன செய்தான்? அது உருகி போகிறதாம். கன்ஃபியூஷன் ஸ்டேட், குழப்பமான காரியங்கள் அது என்ன செய்து நம்ம மனதை விட்டு அகன்று போகிறது. சத்ருவானவன் அவனுடைய கண்ட்ரோலை நம்ம வாழ்க்கையில இருந்து இழந்து போகிறானாம். அப்போ ஒரு சமாதானமுள்ள ஒரு தேவ பிள்ளை ஒரு காலமும்
சத்ருவினால் ஆளுகை செய்யப்பட முடியாது. அதனாலதான் இந்த சாத்தான் சமாதானம் பெற்ற அந்த தேவ பிள்ளைகளை பார்க்கும் பொழுது அவன் நடுங்குகிறானாம். ஏன்னா அவங்கள அவனால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவே முடியாது. பீஸ் டெரரைசஸ் த எனிமி அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த சமாதானம் சத்ருவை பயப்படுத்துகிற காரணியாய் இருக்குதாம். அப்போ அந்த சமாதானத்துல நிறைந்த தேவ பிள்ளைகளை ஒரு காலும் சத்ரு என்ன செய்ய முடியாது? இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. இதுக்கு சில உதாரணங்களை நம்ம பார்க்கும்போது நமக்கு நன்றாகவே இந்த காரியங்கள் நமக்கு புரியும். அங்க நம்ம நேற்று பார்த்த காரியம்தான். அங்க இயேசு அங்க பயங்கரமான புயல் அடிக்குது. அலைகள் படகு மேல மோதுது. தண்ணீர்ல மூழ்கக்கூடிய அளவுக்கு அந்த படகு தண்ணீரினால் அலைவுபட்டு கொண்டிருக்கு. ஆனா அந்த இடத்துல இயேசு சுகமாய் படுத்து தூங்கிக் கொண்டிருக்கிறார். ஏன்னா அவருக்குள்ள இருந்த சமாதானம் வெளியில இருக்கிற புயலை விட அது பெரிதா இருந்தது. இன்றைக்கு நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த சமாதானம் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த சர்க்கம்ஸ்டன்சஸை விட அது பெரிதா இருக்கிறதா? அது மிக முக்கியமான ஒரு காரியமாய் நாம் பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். இன்னைக்கு சுற்றி என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனா நமக்குள்ள இருக்கிற இந்த சமாதானம் இந்த சுற்றிலும் இருக்கிற புயலை விட பெருசா இருக்கும்னா, அப்படிப்பட்ட சமாதானத்துல இருந்து எழும்பி நம்ம சூழ்நிலைய பார்த்து பேசும் பொழுது, அந்த சூழ்நிலை நமக்காக கீழ்ப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். அவர் எழும்பி காற்றையும் புயலையும் அதட்டுகிறார். அந்த கடலும் காற்றும் அவருக்கு என்ன செய்கிறது? இயற்கையும் கீழ்ப்படுகிறது. அப்போ இன்னர் பீஸ் நமக்குள்ள இருக்கிற இந்த உள்ள இருக்கிற சமாதானம் தான் நம்முடைய அத்தாரிட்டியை என்ன செய்யுது? அது ரிலீஸ் பண்ணுது. அந்த அத்தாரிட்டியை உண்டாக்குது. அப்போ இந்த இன்னர் பீஸ் நமக்கு இல்ல அப்படின்னா, இந்த புயல்கள நம்மளால என்ன பேசினாலும் அது அடங்காது. நம்ம இந்த சமாதானத்த உள்ள பெற்றுக்கொள்ளாம, நம்ம எவ்ளோ தூரம் தான் நம்ம காற்றையும், புயலையும் அடக்குறோம். இயேசுவின் நாமத்தினால இறையாதே அமைதலா இரு அப்படின்னு சூழ்நிலைகள பார்த்து, நம்ம உள்ள சமாதானம் இல்லாம, வெளிய என்ன பேசினாலும், அங்க என்ன நடக்காது? அங்க புயல் அடங்காது. சூழ்நிலைகள் என்ன செய்ய முடியாது? சூழ்நிலைகள்ல நாம் மாற்றங்களை பார்க்க முடியாது. இப்ப உள்ளான மனநிலையில, உள்ளான மனதுல நமக்கு சமாதானத்தை நாம் பெற்றுக்கொண்டவர்களா இருக்கும் பொழுதுதான், நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம அத்தாரிட்டிய ரிலீஸ் பண்ணும்போது, நம்ம அத்தாரிட்டில நம்ம பேசும் பொழுது, அந்த காரியங்கள் அது என்ன செய்யுதாம்? அது நமக்கு கீழ்ப்படுகிறதா இருக்கிறதாம். ஏன்னா, இந்த அத்தாரிட்டி நம்ம இன்னர் பீஸ தான் பார்த்து பயந்து பிசாசு நடுங்குறான். நமக்கு ஏற்படுகிற சூழ்நிலைகள், நம்ம சூழ்நிலைகள பார்த்து நம்ம சோர்ந்து இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு அவன் ஏன் கொடுக்குறான் அப்டின்னா, நம்ம சமாதானத்தை கெடுக்கும்படியாய். ஆனா, எப்போ இந்த சமாதானத்த நம்ம பெற்றுக்கொண்டோமோ, இந்த சமாதானத்த நம்ம பெற்றுக்கொண்ட மாத்திரத்துல, இந்த சமாதானத்துல இருந்து நம்ம ஒரு காரியத்த ரிலீஸ் பண்ணும்போது, அவன் நடுங்குகிறான். அவனுக்கு நல்லா தெரியும் சமாதானத்துல இருந்து நம்ம அத்தாரிட்டிய நம்ம ரிலீஸ் பண்றோமா? இல்ல பயத்துல இருந்து நம்ம அத்தாரிட்டிய பேசுறோமா? அப்போ இன்னர் பீஸ நமக்கு நமக்கு கிடைக்கிற நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த இன்னர் பீஸ பார்த்தாலே அவன் என்ன செய்றான்னா, பயந்து நடுங்குகிறவனாய் இருக்கிறான். அப்ப இன்றைக்கு இந்த சமாதானத்த தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். உலகத்துல என்ன வந்தா என்ன? என்ன நடந்தா என்ன? எந்த காரியங்கள் எது எப்படி இருந்தா என்ன? என் அப்பா இருக்கிறார். அப்படிங்கிற குமாரனுடைய ஆவிய தான் நம்முடைய உள்ளத்துல அவர் கொடுத்திருக்கிறாராம். அப்பா, பிதாவே என்று கூப்பிடக்கூடிய இந்த குமாரனுடைய ஆவியை. அப்ப குமாரனுக்கு பயம் இருந்ததா? இல்லவே இல்ல. குமாரனுடைய உள்ளத்துல அவர் ஒரு நாளும் சமாதானத்தை
சமாதானம் இன்மைக்கு அவர் இடம் கொடுக்கவே இல்ல. காரணம், தன்னுடைய தகப்பனை அவர் அறிந்திருந்தார். பிதாவை அவர் அறிந்திருந்தார். இந்த பிதாவை அறியாத இடத்துல தான் நமக்கு என்ன வருது? பயம் வருது, சந்தேகம் வருது, குழப்பம் வருது, சோர்வு வருது. என் அப்பாவ எனக்கு தெரியும். என் அப்பா கிட்ட இந்த காரியத்த நான் ஒப்பு கொடுப்பேன். என் அப்பா எனக்காக செய்வார். அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்டுக்குள்ளேயே நம்மளால என்ன செய்ய முடியல? வர முடியல. இந்த இடம் தான் தேவனை அறியாத இடமா இருக்கு. எங்கெல்லாம் நம்ம இன்னர் பீஸ் ஒரு ஸ்டெபிலிட்டில இல்லையோ, அங்க எல்லாம் தேவனை அறிய முடியாத ஒரு இருளுக்குள்ள நம்ம இருக்கிறோம். நம்ம இருதயம் முதல் ஆதாமின் மூலமாய் பாதாளத்துக்குள்ள, இருளுக்குள்ள, தேவனை அறிய முடியாத இருளுக்குள்ள அது சிக்கிக் கொண்டிருந்தபடியினாலே, இந்த முதல் ஆதாம் இன்னமும் நமக்குள்ள இருந்த இந்த முதல் ஆதாமை களைந்து போடாத பகுதிகளிலெல்லாம் நம்ம எத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம்? இன்னர் பீஸ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. நம்ம இருதயம் எப்பொழுதும் பாண்டேஜ்க்குள்ள, பயங்களுக்குள்ள, கலக்கங்களுக்குள்ள தான் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ஆடம டோட்டலா எப்போ களைஞ்சு போடுறோமோ, அப்போதான் செகண்ட் ஆடம்ல இருக்கிற அந்த பீஸ், அந்த ஜாய நம்ம என்ன செய்ய முடியும்? எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இதற்கு நமக்கு உதவி செய்வதற்காகவே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். இப்போ தானியேல பார்க்கிறோம். தானியேலுக்கு அவனுடைய தானியேலுடைய இன்னர் பீஸ் தான் அங்க ஹெவன்ல இருக்கக்கூடிய அந்த ஏஞ்சலிக் பவரையே அது என்ன செய்ததாம்? அது ரிலீஸ் பண்ணுச்சு. ஏஞ்சலிக் பவர், ஹெவன்ஸ் இன்டர்வென்ஷன் நமக்கு நடக்கணும், நம்ம வாழ்க்கையில பார்க்கணும் அப்படின்னா, நிச்சயமாய் அந்த தானியேலுனுடைய சமாதானத்த நம்ம கண்டிப்பா பார்க்கணும். வாசிக்கலாம். தானியேல் 6வது அதிகாரம் 22வது வசனம். தானியேல் 6:22. சிங்கங்களை என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அங்க தானியேலுக்கு எதிராய் அவ்வளவு பெரிய ஒரு ஒரு தண்டனை அங்க நியமிக்கப்பட்டது என்று தெரிந்த பொழுதிலும், தான் முன் செய்து வந்தபடியே அங்க தானியேலுடைய வாழ்க்கையில அவன் என்ன காரியத்த குறிச்சு அவன் என்ன செய்யல? எனக்கு சிங்கக்கெபிய நீங்க ஆயத்தப்படுத்தினாலும் சரி, நீங்க என்ன பண்ணாலும் எனக்கு சிங்கக்கெபிக்குள்ளேயே நீங்க போட்டாலும் சரி, எனக்கு அத குறிச்சு என்ன இல்ல? கலக்கம் இல்ல. நான் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். தானியேல் 6:10. தானியேலவென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். எருசலேமுக்கு நேராக பல கனிகள் யாரும் பார்க்கக்கூடாதுன்னு மூடிட்டுலாம் அவர் ஜெபம் பண்ணல. முன் செய்து வந்தபடி அங்க இருதயத்துல கொஞ்சம் கூட பதற்றம் அப்படிங்கிறதே அவருடைய இருதயத்துல பார்க்க முடியல. ஏன்னா விசுவாசிக்கிறவன் என்ன செய்ய மாட்டானா? பதற்றம் அடைய மாட்டான். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இந்த விசுவாசம் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நமக்கு அது என்ன செய்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தேவனிடத்துல இருந்து தான் நாம் விசுவாசத்தை பெற்றிருக்கிறோம். விசுவாசத்தை நமக்குள்ளே துவக்குகிறவரும் அவர்தான். அதை முடிக்கிறவரும் அவர்தான். இந்த பரிசுத்தாவின் பலத்தினாலே தான் நமக்கு நம்பிக்கை பெருகிறதாம். விசுவாசத்தினால் உண்டாகும் சந்தோஷம், சமாதானத்தினால் அவர் நம்மை நிரப்புகிறாராம். இந்த சமாதானத்தை பெற்றிருக்கிற மனிதன் தனக்கு எதிராய் ஒரு சிங்கக்கெபி ஆயத்தப்படுத்தப்பட்டு சிங்கக்கெபிக்குள்ளேயே போடப்பட்ட பொழுதிலும் அவனுடைய சமாதானத்தை எதுவும் கெடுக்க முடியவில்லை. இந்த சமாதானம் தான்
அந்த பரலோகத்தினுடைய அங்க இன்டர்வென்ஷன் அங்க தானியேலுடைய வாழ்க்கையில நடைபெறுகிறத நம்ம பார்க்கிறோம். தேவன் தன்னுடைய தூதனை அனுப்புகிறார். காணக்கூடாத உலகத்திலிருந்து காணக்கூடிய உலகத்திற்கு அங்கே தானியேலுக்காக தூதர்களை அனுப்பி அங்க சிங்கங்களின் வாய்களை அவர் கட்டி போட்டதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த சமாதானம், இந்த இன்னர் பீஸ் நமக்கு இருக்கும்போது காணக்கூடாத உலகத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளை, பரலோகம் நமக்காக இறங்கி செயல்படுகிற காரியங்களை நாம் பார்க்க முடியும். இந்த காணக்கூடாத உலகத்துல நம்ம இருதயம் நான் முந்தையே பார்த்திருக்கிறோம். இந்த அன்சீன் ரெல்ம்ல தான் நம்ம இருதயம் என்ன செஞ்சிருக்குதா? இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இருதயத்துல இருக்கிற சமாதானத்தை இருதயம் என்ன ஸ்டேட்ல இருக்கோ அந்த ஸ்டேட்டுக்கு ஏத்தாப்புல தான் நம்ம காணக்கூடாத உலகம் நம்ம பாதாளத்துல நம்ம இருதயம் கனெக்ட் ஆயிருக்கா, இல்ல உன்னதத்துல நம்ம இருதயம் கனெக்ட் ஆயிருக்கா, அங்க இருந்து நமக்கு காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். இங்கே தானியேலுடைய இருதயம் தேவனோடு கூட அந்த சமாதானத்துல அவர் கனெக்ட் ஆயிருந்ததுனால அங்க ஹெவன் பரலோகத்தோடு அவருடைய இருதயம் அந்த சமாதானத்தின் நிமித்தம் அங்கே இணைக்கப்பட்டிருந்தபடியினாலே அந்த காணக்கூடாத உலகத்துல இருக்கக்கூடிய அவனுக்காக நியமிக்கப்பட்ட தேவதூதர்கள் அங்கே அனுப்பப்பட்டு சிங்கங்களின் வாய்களை தேவன் கட்டி போட்டதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் இந்த சமாதானத்தை நம்ம பெற்றிருக்கிறோமா? இன்னர் பீஸ் இதைத்தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த சமாதானத்தை தான் இயேசு நமக்கு கொடுத்து சென்றிருக்கிறார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. அவர் சொல்றாருல்ல சிலுவைக்கு போகும்போது, நான் இப்ப வேண்டிக் கொண்டா கூட 12க்கும் அதிகமான லேகியோனை என் அப்பா எனக்கு அனுப்புவார். என்ன ஒரு சமாதானம் அது! அப்பா அந்த தேவனை குறித்ததான ஆழமான அறிவு, அதுதான் அந்த சமாதானத்தை அவருக்கு கொடுத்தது. இந்த சமாதானத்துல இருந்து நம்ம என்ன செய்யணுமா? நம்ம இருதயத்தை காத்துக்கொண்டு இந்த சமாதானத்துல இருந்து நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது வல்லமை நிறைந்த வார்த்தை. அந்த வார்த்தைக்கு மிகுந்த பலன் இருக்கிறது. அப்போ பயம் அப்படிங்கிறது நம்ம சத்ருவுக்கு வாசலை திறந்து கொடுக்கிற இடம். சமாதானம் என்பது தேவனுக்கு வாசலை திறந்து கொடுக்கிறதாய் நாம் பார்க்கிறோம். யோபுடைய வாழ்க்கையில அவன் சொல்றான், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. இந்த பயத்தை பயன்படுத்தி தான் சாத்தான் அவனுடைய வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சதை பார்க்கிறோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அங்க சாத்தானே சொல்றான், நீர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீர் வேலி அடைக்கவில்லையோ? அங்க யோபு அவர் வேலி அடைச்சுதான் வச்சிருந்தாரு. ஆனா ஃபியர் என்ன செஞ்சிருச்சு? அந்த எனிமிக்கு வாசலை திறந்து கொடுத்தது. அவன் எதை குறிச்சு பயந்தானோ? பிள்ளைகளை குறிச்சு நித்தமும் அனுதினமும் அவன் பயந்து கொண்டிருந்தான். அவன் பயந்த காரியம் அவனுக்கு நேரிட்டது. அப்போ தேவன் நம்மை என்ன செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு? புரொடெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. நமக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யறதற்கு அவர் எப்பொழுது வில்லிங்கா தான் இருக்கிறாரு. ஆனால் இந்த முதலாதாமின் மூலம் வந்த பயத்துக்கு நம்ம இடம் கொடுக்கிறோமா? இந்த பயம்தான் நமக்கு என்ன செய்து சத்ருவானவனுக்கு வாசலை திறந்து கொடுக்கிறதா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில நம்ம தான் அவனுக்கு வாசலை என்ன செய்யறோம்? திறந்து கொடுக்கிறோம் பயத்தின் மூலமாய். இப்போ முழு இஸ்ரவேலும் அங்கே கோலியாத்தை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா அசைக்க முடியாத ஒரு சமாதானத்துக்குள்ள ஒரு வாலிபன் இருக்கிறான். அது யாரு? தாவீது. அவன் இருதயத்துல கொஞ்சம் கூட ஒரு 0.001% கூட அவன் இருதயத்துல இருந்த சமாதானத்தை அந்த சூழ்நிலை கெடுக்க முடியல. கோலியாத்தினுடைய உருவம் அவனுடைய சமாதானத்தை என்ன செய்ய முடியல? கெடுக்க முடியல. அவன் தைரியமா பேசுறான்.
பயப்படாம அவன் என்ன செய்றான்? 5 கூழாங்கல்ல வச்சுட்டு அவனை எதிர்த்து போறான். அதனால தேவனுடைய வல்லமை அவனிலிருந்து புறப்பட்டு ஒரே கல்லுல அங்க கோலியாத் வீழ்ந்தத நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த பீஸ்ஃபுல் ஹார்ட், அந்த சமாதானத்தின் இருதயம், அது ஒரு தேசத்துக்கே ஒரு பெரிய ஒரு த்ரெட்டா அவன் இருந்தான். பயமுறுத்துகிறவனா, கலங்கடிக்கிறவனா அங்க கோலியாத் இருந்தான். ஆனா, இந்த பீஸ்ஃபுல் ஹார்ட் இந்த தேசத்தையே பயமுறுத்திக் கொண்டிருந்தவனை ஒரே கல்லினாலே வீழச் செய்ததை நாம் பார்க்கிறோம். இதற்கு மிக முக்கியமான காரணம், அவனுடைய ஹார்ட் எப்படி இருந்தது? சமாதானத்தில் இருந்தது. இந்த சமாதானத்தின் இருதயம் எப்பேர்ப்பட்ட சத்துருவாய் இருந்தா கூட, அந்த சத்துருவை வீழ்த்தக்கூடிய வல்லமை இந்த சமாதானத்திற்கு இருக்கிறது. இப்ப வாசிக்கலாம். ஒரு சம்பவத்த வாசிக்கும்போது இன்னும் நமக்கு புரியும். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 15 முதல் 18வது வசனங்கள். 2 ராஜாக்கள் 6 15 முதல் 18. தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில், இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், ம். பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி உன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரனின் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கதை அவன் கண்டான். அவர்கள் அவர்களிடத்தில் வருகையில், எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, இந்த ஜனங்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றான். எலிசாவுடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி செய்தார். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரங்க எலிசாவை சுற்றிலும் சீரிய ராஜா அங்க படைய அனுப்பிட்டாரு. அவனை பிடிக்கும்படியாய். அங்க காலமே எழுந்து அந்த வேலைக்காரன் எலிசாவினுடைய வேலைக்காரன் பார்க்கும் பொழுது, ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி இருக்கிறத பார்க்கிறான். இது அவனுடைய பிசிக்கல் ஐஸ், கண்களால, ஐம்புலன்களால அவன் பார்க்கிற ஒரு காரியம். ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம்? இந்த 5 சென்ஸ்ல நம்ம பார்க்கும்போது நமக்கு என்னதான் வரும்? பயம்தான் வரும். அதே போலதான் இந்த எலிசாவினுடைய வேலைக்காரனுக்கு என்ன வந்துருச்சு? பயம் வந்துருச்சு. அப்போ இந்த எலிசாவுக்கு கொஞ்சம் கூட அவன் இருதயத்துல என்ன இல்ல? பயம் இல்ல. அவன் சொல்றான், எலிசா சொல்றாரு, "என்ன செய்யாத, நீ பயப்படாதே. அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம்." ஏன்னா, இவன் ஆவிக்குரிய பிசிக்கல் ஐஸ்ல பார்க்கல, 5 சென்சஸ்ல பார்க்கல. இவனுடைய ஸ்பிரிச்சுவல் சென்சஸ், இவனுடைய மனக்கண்கள் என்ன செய்திருக்கிறது? ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு இந்த ஆவிக்குரிய கண்கள் நமக்கு திறக்கப்பட்டிருக்கும் பொழுது, நம்ம எப்பொழுதும் எப்படி இருப்போம்? சமாதானத்துல இருப்போம். இந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாம எப்பொழுதும் இந்த 5 சென்சஸ்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறபடியினால தான் நம்ம சமாதானத்தை நாம் இழந்து போகிறோம். இந்த வேலைக்காரனை போல. அவன் பார்க்கிறான், கண்ணால பார்க்கிறான். கண்ணால பார்க்கிறது உண்மையா? நிஜமா? உண்மையா? நிஜமானா? அது அது பொய் கிடையாது. அது உண்மைதான். ஆனா அது சத்தியம் கிடையாது. சத்தியம் என்ன சொல்லுது? உன்னை சுற்றிலும் நான் எவ்வளவு பெரிய புரொடெக்ஷன நான் வச்சிருக்கிறேன். இதுதான் சத்தியம். அப்போ எலிசா அங்க விண்ணப்பம் பண்ணி, ஆண்டவரே, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படிக்கு இவன் கண்களை திறந்தருளும். அவன் கண்ணு திறந்த உடனே அவன் பார்க்கிற எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகள் ரதங்களால அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். இந்த பீஸ் எலிசாவுக்கு இருந்தபடியினால அங்க ஒரு அத்தாரிட்டி அவர் சொல்றாரு, இவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு என்ன உண்டாகுது? கண் மயக்கம் உண்டாகுது. இந்த அத்தாரிட்டி, இந்த பீஸ் இந்த எலிசாவினுடைய இருதயத்துக்குள்ள இருந்தபடியினால நான் என்ன பேசினாலும் நடக்கும்
அப்படிங்கிறது அந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவன். கண்கள் திறக்கப்பட்டவன் பேசும் பொழுது நடக்கிற காரியங்கள் அங்கே பயங்கரமானவைகளாய் இருக்கும். இந்த கண்கள் திறக்கப்படாதவர்கள், பிசிக்கல் ஐஸ் எப்பவும் திறந்துதான் இருக்கு, அது இல்ல. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவர்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் அங்கே வல்லமை உண்டு. அங்க அவங்க சொல்றாங்க, அங்க அவன் ஜெபிக்கிற கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும்னு சொல்றான். எலிசாவினுடைய வார்த்தையின்படியே அங்க கண்மயக்கம் உண்டாகும்படி தேவன் செய்தாராம். அப்போ இந்த சமாதானம் தான் நம்முடைய ஆவிக்குரிய கண்களை என்ன செய்து திறக்குது. இந்த வெளிச்சம், இந்த ஆவிக்குரிய கண்கள் நமக்கு திறக்கப்பட்டப்போ நமக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்குது. அந்த வெளிச்சம் பவரை என்ன செய்தான் ரிலீஸ் பண்ணுது, வல்லமைய ரிலீஸ் பண்றத பார்க்கிறோம். அப்போ பயம் என்ன செய்து நம்மை குருடாக்குது, சமாதானம் வெளிப்பாட்டையும் வெளிச்சத்தையும் தருகிறது. நம்மை சுற்றிலும் நமக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது என்பதை அது வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. அப்போ எவ்வளவு தூரத்துக்கு இந்த சமாதானம் நமக்கு முக்கியமா இருக்குதுங்கிறத இந்த காலை வேளையில நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சமாதானத்துல இருந்து பதற்றம் இல்லாத இருதயம்தான் உன்னதத்திலே அவரோடு இருக்கிற இருதயமாய் இருக்கிறது. இந்த இருதயம் என்ன விரும்புறோமோ, என்ன பேசுறோமோ அது நிச்சயமாய் நடக்கும். அதுல சந்தேகமே இல்லை. இப்ப அடுத்ததா நம்ம பார்க்கும் பொழுது அன்னாள பார்க்கிறோம். அன்னாளினுடைய இருதயம் அங்க அது வரைக்கும் அவளுடைய இருதயம் கலங்கி கொண்டிருக்கு. நமக்கு பிள்ளை இல்லையே, அங்க சக்களத்தி அவளை துக்கப்படுத்துகிறா. அவளுக்கு அவளு மிகுந்த மனக்கலேசத்துல ஆண்டவருடைய சமூகத்துல வந்து தன் இருதயத்தை ஊற்றுகிறாள். அவளுடைய இருதயம் ஒரு ரெஸ்ட்லே இல்ல, பீஸ்ல இல்ல. ஆனா ஏலி ஒரு வார்த்தை சொல்ல, நீ சமாதானத்தோடே போ. என்ன சொல்றாரு? சமாதானத்தோடே போ, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. அதுக்கப்புறம் போறா, அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அந்த சமாதானம் அவ உள்ளத்துல நிரப்பிருச்சு. அதுக்கப்புறம் அவ துக்கமடையவே இல்லையா. அங்கே சாமுவேல் என்னும் பெரிய தீர்க்கதரிசி அவளுடைய கர்ப்பத்திலே உருவாகி பிறக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ எந்த அளவுக்கு சமாதானம் நம் அற்புதங்களை பெறுகிறதற்கு அது ஒரு காரணமாய் இருக்கிறது. அந்த துக்கமுகமாய் இல்லாத இடத்துக்கு அவ ஹார்ட் போகுது. அங்க பரத்திலிருந்து அவள் நன்மைகளை என்ன செய்கிறாள்? பெற்றுக்கொள்ளுகிறாள். அங்கே பவுலையும் சீலாவையும் பார்க்கிறோம். அவங்க இருதயத்துல சிறைச்சாலைக்குள்ள அடைக்கப்பட்ட பொழுது அடிச்சு நொறுக்கி அவங்கள எங்க போட்டிருக்காங்க? கெட்டி வச்சிருக்கிறாங்க. சிறைச்சாலைக்குள்ள காவல் வச்சிருக்கிறாங்க. ஆனா அவங்க இருதயத்துல இருந்த சமாதானம் ஒரு மிகப்பெரிய பூமி அதிர்ச்சியையே கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு விடுதலையை கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 25, 26வது வசனங்கள். அப்போஸ்தலர் 16, 25, 26. நடுராத்திரியிலே பவுலும் ஷீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டிருந்தவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிட்டு. தேவனை நடுராத்திரியிலே தேவனை என்ன செய்யறாங்களாம்? ஜெபம் பண்ணி, தேவனிடத்துல ஜெபம் பண்ணி அவரை துதித்து பாடினார்கள். எந்த அளவுக்கு அவங்க பீஸ் அவங்க இருதயத்துல ஆளுகை செஞ்சிருக்கும் அப்படின்னா, அவங்க துதிச்சு பாட முடியும். நீங்க எங்களை கெட்டி போட்டாலும் சரி, எங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார் அப்படிங்கிறதுல அவங்க ஆணித்தரமா அவங்க இருதயம் அந்த ரெல்ம்ல அவங்க ஹார்ட் அட்டாச் ஆயிருந்தபடியினாலே அவங்க என்ன செய்யறாங்க? துதிச்சு பாடுறாங்க. காவல்ல இருந்தவங்களும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. சடுதியிலே
சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லோருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று. பூட்டப்பட்ட கதவுகள் என்ன செய்தான்? திறக்குது. எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிருச்சாம். அப்போ எந்த அளவுக்கு ஒரு சமாதானம் அங்கே ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கிறதை நாம் இந்த சம்பவத்தின் மூலம் நம்ம பார்க்கிறோம். ஒரு வயலண்ட் எர்த்குவேக் அங்க வருது. அங்கே சங்கிலிகள் என்ன செய்து? பிரேக் ஆகுது. சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்படுகிறது. அங்க அந்த சிறைச்சாலை அதிகாரிக்கு மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பும் அங்கே என்ன செய்து? கிடைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த சமாதானம், அந்த சமாதானத்துல இருந்து நம்ம செய்கிற துதி ஒரு ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பவர் அது பெற்றிருக்கு. சும்மா நம்ம துதிக்கணும், துதிக்கணும்னு நெனச்சுட்டு துதிக்கிறது இல்ல. நம்ம உள்ளத்துல சமாதானம், தேவன அவர் நம்மளுக்கு துதிச்சா அவர் செய்வாரு அப்படிங்கிறதுலயும் இல்ல. நம்முடைய துதி அவருக்கு அவர் நம்ம துதிக்கிறத கேட்டுதான் அவர் செய்வாருங்கிறது இல்ல. நம்ம இருதயம் எப்படி இருக்குது? நம்ம இருதயம் சமாதானத்துல இருக்கும் பொழுதுதான் காணக்கூடாத உலகம் நமக்காக வல்லமையாய் இறங்கி செயல்படுகிறதை நாம் பார்க்க முடியும். அங்க பூமி அதிர்ச்சியே உண்டாகுதுன்னா, அப்ப காணக்கூடாத உலகம் எந்த அளவுக்கு சமாதானத்தை அது பெரிதாய் பார்க்கிறதை நாம் பார்க்க வேண்டும். அப்போ பீஸ் ஃபில்டு பிரைஸ் அதுலதான் எக்ஸ்ப்ளோசிவ் பவரே இருக்கு. இன்னைக்கு நம்ம துதிக்கணும், துதிக்கணும். நான் துதிச்சா இது நடந்துரும், நான் துதிச்சா அது நடந்துரும். அப்படி மனப்பான்மையில இல்லவே இல்ல. என் அப்பா இருக்கிறாரே, என் அப்பா செய்வார் அப்படிங்கிற இடத்துல நம்ம ஹார்ட் வந்து அங்கிருந்து எழும்புகிற ஒரு சமாதானம், அங்கிருந்து எழும்புகிற ஒரு துதி, அது என்ன செய்யுது? பயங்கரமான ஒரு சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய ஒரு வல்லமை அந்த சமாதானத்துக்கு இருக்கிறதை நாம் பார்க்க வேண்டும். இங்க சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவ பார்க்கிறோம். அவங்க மரணத்துக்கு நேரா அங்க அக்கினி சூளை அவங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் தெரியுது. ஆனா கூட அவங்க ஒரு சூப்பர் நேச்சுரல் ஒரு ஃபெய்த், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்போ அந்த காம்னஸ் அது என்ன செய்யுது? ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர அவங்க வாழ்க்கையில ரிலீஸ் பண்ணி, அங்க தேவனே அவர்கள் அந்த அக்கினி சூளையில அவர்களோடு கூட உலாவுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த அக்கினியின் அந்த அக்கினியின் புகை, அந்த ஃப்ளேம்ஸ், அந்த அக்கினி அவங்கள ஒண்ணு கூட என்ன செய்ய முடியல? டச் பண்ண முடியல. அவங்க மேல அந்த புகை வாட கூட அடிக்கல. அந்த அளவுக்கு அவங்க இருதயத்துல இருந்த சமாதானத்தின் நிமித்தம் அங்கே தேவனே அவர்களை சூழ இருந்து பாதுகாத்துக் கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ தேவ சமாதானம் அங்க எதை கொண்டு வருது? காட்ஸ் பிரசன்ஸ அந்த அக்கினிமயமான சூழல்லையும் தேவ சமாதானத்தை அது கொண்டு வருகிறது. அவருடைய பிரசன்ஸ் அங்க என்ன செய்யுது? பவரை ரிலீஸ் பண்றத பார்க்கிறோம். அந்த அக்கினிக்குள்ளயும் அவருடைய பவர், அவருடைய பிரசன்ஸ் அவங்கள சூழ இருந்து பாதுகாக்கிறத பார்க்கிறோம். இன்னைக்கு உங்க போராட்டம் என்ன? உங்க அக்கினிமயமான சூழ்நிலைகளா நீங்க எதை பார்க்கிறீங்க? இந்த அக்கினிமயமான சூழ்நிலைகளுக்கு மத்தியில உங்க இருதயம் தேவனுடைய அன்பிலே அது நிலைத்திருக்கும் என்றால், தேவனுடைய வல்லமையிலே அது நிலைத்திருக்கும் என்றால், அந்த அக்கினிமயமான அந்த போராட்டங்களும் அது என்ன செய்ய முடியாது? உங்க மேல ஒரு ஒரு சின்ன ஒரு புகை வாட கூட அவர்களை நம்ம என்ன செய்ய முடியாதாம்? தொட முடியாதாம். இதுதான் பீஸ்க்கு இருக்கக்கூடிய பவர். நம்ம நேத்து பார்த்தோம். அந்த ரிசரக்ஷனுக்கு அப்புறம், உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம், அங்கே சீஷர்கள் அ அ பரிசுத்த ஆவியை ஊதி அவர் என்ன செய்றாரு? அந்த சமாதானம் உண்டாவதாகன்னு சொல்லி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள்ன்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்போ சமாதானத்த தான் முதல்ல கொடுக்கிறாரு. அடுத்ததா பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமைய அவங்களுக்குள்ள அவர் ரிலீஸ் பண்றாரு.
அப்போ ஒரு பீஸ்ஃபுல் ஹார்ட்ல தான் இந்த பவர் என்ன செய்ய முடியும்? வேலை செய்ய முடியும். இந்த பீஸ்ஃபுல் ஹார்ட் இல்ல அப்படின்னா, நம்ம இருதயம் எப்பவுமே பதற்றப்படுகிற ஒரு இடத்துல இருக்கும்னா, நம்ம பாதாளத்து இருளுக்குள்ள இருக்கிற காரியங்கள் தான் நம்ம வாழ்க்கையில அது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். இப்ப கிதியோன பார்க்கிறோம். பயப்படாதே உனக்கு சமாதானம் அப்படின்னு சொல்லி தேவன் பேசுறாரு. அங்க வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 23ஆம், 24ஆம் வசனங்கள். நியாயாதிபதிகள் 6, 23, 24. அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் அபியேசரின் ஊராராகிய ஒப்ராவில் இருக்கிறது. அங்க ஆண்டவர் சொல்றாரு சமாதானம். அதுவரைக்கும் கிதியோனுக்குள்ள பயம்தான் இருந்தது. நம்மளால எப்படி முடியும்? நான் இத செய்ய முடியும்? நான் என் தகப்பன் வீட்ல எல்லார்லயும் சிறியவன். ஏகப்பட்ட சொல்றான். என் கோத்திரம் சின்னது. இதெல்லாம் அவன் சொல்லிட்டே இருக்கிறான். அவனுடைய சூழ்நிலைய தான் அவன் பார்க்கிறானே தவிர, அவன தான் அவன் பார்க்கிறானே தவிர, தேவன அவனால பெருசா பார்க்கவே முடியல. எப்போ இந்த சமாதானத்தை தேவன் அவனுக்கு சொன்னாரோ, அதுக்கு பிறகுதான் அவன் உள்ளத்திலேயே ஒரு கான்ஃபிடன்ஸ் வருகுது. அங்க பலிபீடத்த கட்டுறான். எகோவா ஷாலோம். முதல் முறையாய் அந்த நாமம் அங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. எகோவா ஷாலோம். இந்த சமாதானத்த அவன் பெற்றுக்கொண்ட பிறகுதான் அவன் என்ன செய்கிறான்? பலப்படுகிறான். அங்கே மீதியானை வீழ்த்துகிறதை நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேல் அவன் மூலமாய் ரட்சிக்கப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். அந்த பீஸ், அந்த சமாதானம் ஒரு பயமுள்ள மனிதனை ஒரு மிகப்பெரிய ஒரு வீரனாய் மாற்றினதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த சமாதானத்தை நம்ம இருதயத்திலே நாம் பெற்றுக்கொண்டவர்களாய் இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்ய முடியும்? எல்லாவற்றிலேயும் நாம் ஜெயம் பெற முடியும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் தான் வார்த்தை சொல்லுது. உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. ஆனா இந்த இந்த சமாதானம் நம்ம இருதயத்துல இருக்குதா? இந்த பீஸ், இந்த சமாதானம் தான் தேவனுடைய பிரசன்ஸ் அட்ராக்ட் பண்றதா இருக்குது. அப்போ தேவன் சமாதானத்துல தான் அவர் வாசம் செய்கிறவராய் இருக்கிறாராம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அப்போ இந்த சமாதானத்தை கொடுக்கிறவர் யார்? தேவன். இந்த சமாதானத்துல தான் அவரும் வாசம் செய்கிறார். ஏன்னா இந்த சமாதானம் நம்ம இருதயத்துல இருக்கும் பொழுதுதான், இந்த சமாதானத்தை நம்ம ரிலீஸ் பண்ணும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை நாம் பார்க்கிறோம். இந்த சமாதானம் நம்ம இருதயத்துல இருக்கும் பொழுது மலைகள் பெயர்ந்து போகிறது, சங்கிலிகள் உடைகிறது, அங்கே புயல்கள் என்ன செய்கிறது? அமைதி அடைகிறது. பிசாசுகள் என்ன செய்தான்? ஓடுது. அற்புதங்கள் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ பீஸ் அட்ராக்ட்ஸ் காட். தேவன் நம்முடைய சமாதானம் தான் தேவனையும் அவருடைய வல்லமையையும் நம்ம வாழ்க்கையில அது அட்ராக்ட் பண்றதா இருக்குது. எங்கெல்லாம் தேவன் இருக்கிறாரோ, அவர் சமாதானத்தின் தேவன் எங்கெல்லாம் நம்ம கூட இருக்கிறாரோ, அங்கெல்லாம் வல்லமை என்ன செய்தான்? ஃப்ளோ ஆயிட்டே இருக்கு. இந்த வல்லமையை நம்ம பெற்றிருக்கிறோமா? இன்னைக்கு எதை தேடி ஓடிட்டு இருக்கிறோம்? கொஞ்சம் அததான் ஆண்டவர் சொல்ற, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அந்த ஸ்டில்னஸ், அந்த அமர்ந்திருக்கிற இடத்துல நம்ம எப்ப வருகிறோமோ, அப்போ அவர் தேவன் என்று அறிந்து கொள்ளுகிற இடத்துக்கு நம்ம வருவோம். அந்த இடத்துக்கு நம்ம வரும்போதுதான் அவரை அறிகிற அறிவுல தான் நமக்கு என்ன உண்டாகுதாம்? சமாதானம் உண்டாகுதாம். அந்த சமாதானம் நம்ம வாழ்க்கையில உண்டாகும் பொழுதுதான் நம்ம நம்ம தேவனுடைய வல்லமை நம்ம வாழ்க்கையில இருந்து ஃப்ளோ ஆகிறத நம்ம பார்க்க முடியும்.
இதுதான் மிகப்பெரிய ஒரு சர்வாயுத வர்க்கமா இருக்குது. ஆவிக்குரிய அந்த சர்வாயுத வர்க்கம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சர்வாயுத வர்க்கத்துல சமாதானம் என்னும் சுவிசேஷத்திற்குரிய அந்த பாதரட்சை, அந்த சமாதானம் என்ன செய்யுது? நம்மள பேலன்ஸ்டா வைக்குது, ஸ்டேபிளா வைக்குது. நம்ம நம்ம என்ன யுத்தம், என்ன பேட்டில் நமக்கு எதிரா வந்தாலும் அத ரெடியா ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். அங்க தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தாவீது இவங்களெல்லாம் பார்க்கிறோம். பவுலையும் சீலாவையும் பார்க்கிறோம். என்னவா இருந்தா என்ன? எங்க இருதயத்துல இருக்கிற சமாதானத்தை யாரும் கெடுக்க முடியாது. ஏன்னா எங்க வாழ்க்கையை எங்களை ஆளுகை செய்கிறவர் யார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். பவுல் சொல்றாரு, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அப்போ இந்த பீஸ் இதுதான் ஒரு அட்மாஸ்பியரா இருக்கு. இங்கதான் தேவன் என்ன செய்கிறார்? ஆப்ரேட் பண்ற இடமா இருக்கு. இந்த சமாதானம் பயம் என்கிற சாத்தானுடைய ஆயுதத்தை அழிக்கிறதா இருக்கிறது. இந்த சமாதானம் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் விஷன், ஆவிக்குரிய கண்களை அது திறக்கிறதா இருக்குது. நம்முடைய இன்னர் மேன், உள்ளான மனிதனை இந்த சமாதானம் தான் பலப்படுத்துகிறதா இருக்கிறது. இந்த சமாதானம் தான் நம்முடைய வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு காரணமாய் இருக்கிறது. இந்த சமாதானம் தான் தேவனுடைய பிரசன்னத்தை அது நம்ம வாழ்க்கையில நமக்கு கொடுக்கிறதா இருக்கிறது. நாம் ஆளுகை செய்கிற டொமினியனை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். இந்த சமாதானத்தின் மூலமாகத்தான் நாம் ஆளுகையை பெற்றுக்கொள்கிறோம். ஒரு ஆவிக்குரிய ஒரு தெளிவை இந்த சமாதானம் தான் நமக்கு கொடுக்குது. அப்போ பீஸ் அப்படிங்கிறது அது ஏதோ ஒரு அமைதியா அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. பீஸ் தான் பவர், பீஸ் தான் அத்தாரிட்டி. இதை எப்போ நம்ம புரிந்து கொள்றோமோ நம்ம வாழ்க்கையில, நம்ம வாழ்க்கை எப்பொழுதும் அது ஒரு ஒரு படபடப்பு இல்லாத, ஒரு பதற்றம் இல்லாத அப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு தேவன் அவர் கொடுத்திருக்கிறார். அவர் கொடுத்துட்டு தான் போயிருக்கிறாரு. ஆனா இன்னமும் இந்த ஃபர்ஸ்ட் ஆடமினுடைய இந்த நேச்சர் நமக்குள்ள இருக்கிறதுனாலதான் இந்த சமாதானத்தின் வாழ்க்கையை நாம் இன்னமும் அனுபவிக்க முடியாதவர்களா இருக்கிறோம். அப்போ இன்றைக்கு தேவன் இந்த சமாதானத்தின் தேவன் நம்ம கூட இருக்கிறார். இந்த சமாதானத்தின் தேவன் என் கூட இருக்கிறார். அவர் என் வாழ்க்கையில என்ன சின்ன காரியமோ பெரிய காரியமோ, எந்த புயலோ எந்த சிங்கங்களோ எனக்கு எதிராய் வந்தாலும், எந்த அக்கினிமயமான போராட்டங்களோ எனக்கு எதிராய் இருந்தாலும் இதெல்லாம் குறிச்சு நான் கலங்க மாட்டேன். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன்னு நீங்க உங்க ஹார்ட் அந்த இடத்துக்கு வரும்போது, அதுல இருந்து நீங்க பேசுற வார்த்தை உங்க ஹார்ட் அந்த ரெஸ்டுக்குள்ள வரும்பொழுது, அங்கிருந்து நீங்க தேவனை உண்மையாய் ஆராதிக்கும் பொழுது, அங்கே சிறைச்சாலை கதவுகள் உங்களுக்காக திறக்கிறதையும், அங்கே உங்களுக்காக சங்கிலிகள் நொறுங்குகிறதையும், உங்களுக்காக அஸ்திபாரங்கள் அசைகிறதையும் நிச்சயமாய் பார்க்க முடியும். இந்த சமாதானம் நமக்கு நிச்சயமாய் கிறிஸ்தவ வாழ்க்கையில மிக முக்கியமான அத்தியாவசியமான இந்த சமாதானம். இதை இயேசு கிறிஸ்து நமக்கு ஏற்கனவே அவர் கொடுத்து சென்றிருக்கிறார். இத ஆழமா நம்ம அறிந்தா போதும் நம்ம வாழ்க்கை எப்பொழுதும் ஜெயமுள்ளதா இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளிலும் எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ரீபலா ஷெலம் ரஹிதல்ஹு ஷுரபூதலா. நீர் ஜீவனுள்ள தேவன். நீர் என்றென்றைக்கும் எங்களுக்காக உயிரோடு இருக்கிற தேவன். எங்கள் மேல் கரிசனையா இருக்கிற, எங்களை கேர் பண்ணுகிற ஒரு தகப்பன். எங்களுக்கு என்ன தேவை, எப்படி தேவை, எதை எப்படி கொடுக்கணும், எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறவர் அப்பா. இந்த நாளிலே இந்த சமாதானம் பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை நாங்க பார்த்தோம்ப்பா. அவங்கள சூழ்நிலைகள் அந்த சமாதானத்தை அவங்க இருதயத்துல இருந்து கெடுக்க முடியலப்பா.
அந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கே அவ்வளவு சமாதானம் இருக்கும்னா, இன்றைக்கு புது உடன்படிக்கையின் கீழே உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கிறோம். அப்பா, உங்க குமாரனுடைய ஆவியை எங்க இருதயத்துல நீங்க அனுப்பி இருக்கிறீங்கப்பா. ரீபலாமே ஷெபேஹி திலீஷோ ரூஹ ஷூரபா. இந்த குமாரனுடைய ஆவி எங்க உள்ளத்துக்குள்ள இருக்கும்னா, குமாரனுக்கு எதை குறிச்சும் பயம் இல்லைன்னா, எங்களுக்கும் எதை குறித்தும் பயம் இல்லப்பா, கலக்கம் இல்லை. நீங்க சொன்னீங்க, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களா இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசம் உள்ளவர்களா இருங்கள். இந்த காலை வேளையில எங்களை நாங்க தாழ்த்துறோம்ப்பா. இன்னைக்கு வாழ்க்கையின் போராட்டங்கள் எதெல்லாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோமோ, எதெல்லாம் புயலா எடுத்து கொண்டு இருக்கிறதோ, அந்த காரியங்கள் அனைத்தையும் உங்ககிட்ட நாங்க கொடுக்கிறோம்ப்பா. இன்னைக்கு இந்த சமாதானம் எங்கள் இருதயங்களை இன்றிலிருந்து ஆளுகை செய்ய தொடங்குவதாக. எல்லாம் எதிர்மறையாய் சத்துரு கொண்டு வந்த எண்ணங்கள், பயங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அது இப்பொழுதே வேரோடு பிடுங்கப்படுவதாக. அப்பா, உங்களை ஆத்துமார்த்தமா நாங்க அறிந்து கொள்ள, நாங்கள் அமர்ந்திருந்து உம்மை அறிந்து கொள்ள எங்களுக்கு நீங்க கிருபை தாங்க. ஒரு சின்ன வார்த்தை கூட எங்களை பல நேரங்கள்ல டிஸ்டர்ப் பண்ணி நாங்க சமாதானத்தை இழந்து போறோம்ப்பா. நாங்க அப்படி ஒரு வாழ்க்கை வாழ எங்களை நீங்க அழைக்கல. சமாதானம், அந்த சமாதானத்திலேயே வாழ்ந்து கிறிஸ்து எப்படி இந்த பூமியில நீங்க இருந்தீங்களோ அதே போல ஒரு வாழ்க்கை தான் எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிறீங்கப்பா. அந்த உன்னதமான ஒரு வாழ்க்கைய இந்த பூமியிலேயே நாங்க வாழ, ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்திரப்படுத்த தகப்பனிகளை இந்த வார்த்தைகள் எல்லாம் எங்களுக்கு அறியும்படி நீங்க செய்றீங்கப்பா. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சமாதானத்தின் தேவன் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும், ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் நீர் ஆளுகை செய்யும்படி எங்களுடைய அப்பா, ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாவற்றையும் உடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீங்க கண்ட்ரோல் எடுங்கப்பா. உங்க கரத்துல எங்களை ஒப்பு கொடுத்துட்டோம். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் எங்களுக்குள்ள இருக்கிற பயம், எங்களுக்குள்ள இருக்கிற எந்த 5 சென்சஸ் சொல்றது நாங்க இல்லப்பா. இனி கிறிஸ்துதான் எங்களுக்குள் இருக்கிறார். உங்கள்ல இருந்துதான் நாங்க யோசிக்கணும்ப்பா. கிறிஸ்துவில இருந்துதான் எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறதுன்னு சொன்னது போல உங்க சிந்தையை தான் நாங்க பெற்றிருக்கிறோம் அப்பா. அதிலிருந்து நாங்கள் வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரங்களிலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் மனதார நான் பிளஸ் பண்றேன். இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் அது துளைத்து சென்றிருக்கிறதை நான் விசுவாசிக்கிறேன். கேட்ட இந்த வார்த்தை அது வெறுமையாய் போகக்கூடாதுப்பா. இந்த நாள்ல இந்த சமாதானத்தை எங்க இருதயத்துல நீங்க தந்திருக்கிறீங்க. ஒவ்வொருவருடைய சிறையிருப்பு அது மாறட்டும், சங்கிலிகள் உடைக்கப்படட்டும், அஸ்திபாரங்கள் அசைக்கப்படுவதாக. கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீர் அப்படியே பலப்படுத்துகிறதற்காய், ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.